ஹீரோ தன்னோட அப்பா அம்மா தங்கச்சி பாட்டியோட ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. தங்கச்சிக்கு இப்போ கல்யாண வயசு. கிராமத்துல தங்கச்சி படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்த ஹீரோ சகல வசதியும் இருக்கிற ஒரு ஊர்ல தான் தன்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அதுக்கேத்த மாதிரியே சாலி கிராமத்துல இருந்து நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைக்க அங்கேயே தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சென்னையில எப்படிப்பட்ட ஒரு ரவுடிசம் இருக்கு அப்படிங்கறதே ஹீரோக்கு தெரியுது. அந்த ரவுடிகளால ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான கண்ணப்பனும் கொலை செய்யப்படுறாரு. அந்த சமயத்துல ஹீரோட தங்கச்சி 6 மாசம் பிரெக்னெண்டா இருக்காங்க. நீ இங்கே இருமா, அடுத்த மாசம் உனக்கு வளகாப்பு, அதுக்கப்புறம் பிரசவம் முடிஞ்சா நீ போக போற, அதுக்குள்ளே அலைஞ்சிட்டு இருக்கேன், நீ இங்கே இரு, மாப்பிள்ள ஊருக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அனுப்பி வைக்கிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோவும் தனக்கு ஈரோட்டுல வேலை கிடைச்சிருக்கதா சொல்லி கிளம்பி போறாரு. ஆனா அவர் போய் இறங்கின இடமும் சென்னை. தான் தங்கச்சி வாழ போற அந்த இடத்துல எந்த ஒரு ரவுடிசமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அண்ணன் சென்னையில் இருக்கிற 3 முக்கியமான ரவுடிகளான பான்பிராக் ரவி, பட்டாசு, பாலு, சனியன் சகடை இவங்க எல்லாருமே வேற இருக்கிறாரு. ஒரு பக்கம் போலீஸும் இந்த ரவுடிகள்லாம் அழிக்கிற அந்த கிரி யாரு அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. தன்னோட தங்கச்சிக்கு பிரசவம் முடிஞ்சு அந்த குழந்தை இந்த மண்ணில் கால வைக்கிறதுக்குள்ள சென்னை ஒரு அமைதியான நகரமா மாத்தி காட்டணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட ஹீரோ எல்லா ரவுடிகளையும் அழிச்சிட்டு இருப்பாரு. ஹீரோ இந்த 3 ரவுடிகளையும் எப்படி அழிச்சாரு, சென்னையில் உள்ள மாப்பிள்ளைக்கு தெரியாம எப்படி சென்னையில இருந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சாரு, போலீஸ்காரில் மாட்டினாரா இல்லையா, இதெல்லாம் தான் அந்த படத்தோட கதை.